ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மறுபடியும் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசித்து வரும்படியான கிருபைகளையும் பாக்கியத்தையும் தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். ஒவ்வொரு நாளையும் நானும் நீங்களும் கடந்து வரும் பொழுது தேவன் எவ்வளவு நல்ல தேவனாக இருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் அறிந்து கொள்ளும்படியாய் அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிய கிருபைகளையும் இரக்கத்தையும் பாராட்டுகின்ற தேவனாக இருக்கின்றார். அவருடைய நாமமே வாழ்த்தப்படத்தக்கதான, அவருடைய நாமமே உயர்த்தப்படத்தக்கதான ஒரு நாமமாய் காணப்படுகிறது. இந்த நாளிலும் கூட 139வது சங்கீதத்தின் 3வது வசனத்தை வாசிக்கின்றேன். Psalm 139:3. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். இந்த சங்கீதம் தாவீது நாளே எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாய் இருக்கிறது. இந்த சங்கீதத்தை எழுதின தாவீது தான் இப்படியாக சொல்லுகின்றார்: கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்த தேவனாக இருக்கின்றார், அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நானும் நீங்களும் கடந்து போகின்ற பாதைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கின்றார். நானும் நீங்களும் என்ன செய்கிறோம் என்பதை அவர் தாமே பார்க்கின்ற தேவனாக இருக்கின்றார். அவர் கண்ணோக்குகின்ற தேவனாக இருக்கின்றார். நம்மை அதற்கு ஏற்றாற்போல நம்மை வழி நடத்துகின்றவராய் நமக்கு வேண்டிய எல்லா ஞானத்தையும் கிருபையும் தந்து நம்மை காத்து கொள்ளுகின்ற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இந்த 3வது வசனம் சொல்லுகிறது: நான் நடந்தாலும் படித்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கின்றீர். என்ன காரியங்களை நான் செய்தாலும் அவர் என்னை விட்டு விலகுவதில்லை. அவர் என்னை சூழ்ந்த தேவனாக இருக்கின்றார், என்னை சூழ்ந்து கொள்ளுகின்றார். அது மாத்திரமல்ல, நான் போகின்ற வழிகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராக இருக்கின்றார். நான் எந்த வழியிலே போகின்றேன், எந்த வழி எனக்கு உகந்த வழி, அல்லது எந்த வழி எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு வழியாக காணப்படுகிறது என்பதை தேவன் அறிந்திருக்கின்றார். ஆகினாலே தனக்கு உகந்த வழிகளிலே என்னை நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். என்னுடைய உட்காருதலையும் என்னுடைய எழுந்திருத்தலையும் அவர் அறிந்த தேவனாக இருக்கின்றார். இப்படிப்பட்ட தேவனுடைய சமூகத்திலே தான் இன்றைக்கு நானும் நீங்களும் வந்திருக்கின்றோம். இந்த நாளிலே செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்தவராக இருக்கின்றார். ஆகினாலே நம்முடைய உட்காருதலையும் நம்முடைய எழுந்திருத்தலையும் நம்முடைய வழிகளையும் அறிந்த தேவனாகிய அவர் தாமே எல்லாவற்றிலும் அவருடைய ஆலோசனையை கொடுத்து நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கின்றார். ஆகினாலே இந்த நாளுக்குள்ளாய் பிரவேசித்திருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்தவர்களாய் இந்த நாளை நாம் கடந்து செல்வோம், முன்னேறி செல்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.